ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எக்ஸ்டி ட்ராமா. லாஸ்ட்டாக நம்ம 12 லெட்டர்ஸோட ஃபஸ்ட்டு 2 எபிசோட் தான் கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம 3rd and 4th வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹீரோவோட பொண்ணு வந்து ஹெய்டாங் அப்படிங்கிற நேமை வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அவங்க வீட்லேயே ஒரு க்ரீட்டிங் கார்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மெய்வைன் டவுன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது லேட்டராக அந்த ஊர் வந்து புஷ்ஷுங்கிற மாதிரி நேம் மாற்றிருக்காங்கங்கிற சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த புஷ்ஷுங்கிற ஊரில், அதாவது மெய்வான் டவுன் இருக்குல்ல, அந்த ஊரில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பையன் வந்து அப்ராட்லேருந்து வரான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்திருப்பான், அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிருக்கும். அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட அப்ராடில் இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து அம்மாவை கூப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்டில் வந்து ஆளே காணோம், ஃபோன் பண்ணால் ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அப்போ அங்கே இருக்கிற லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. இவன் எடுத்து அட்டன் பண்ணுறான். யாருன்னு கேட்டால் டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நான் அவங்களோட பையன்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒயிட் கலர் கார் இந்த மாதிரி நிற்கிதுப்பா, ஆளே இல்லாத ஒரு இடத்துல இருக்குது, நீ வந்து எடுத்துகிட்டு போ, உங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டாலும் ரீச்சே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப அவரோட வீட்டுக்கு போகிறாரு. கதவை தட்டினா அங்கே ஹீரோயின் ஓப்பனும் பண்ணல. அதுக்கப்புறமா நான் உள்ளே வரேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த ஸ்பேர்கியை போட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே ஹீரோயினையே காணோம். வாங்கின ஸ்நாக்ஸுமே அப்படியே தான் இருக்குது. சரி, நைட்டே இவ கிளம்பிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணுன்னு கிளம்பி அங்கே வந்து பார்த்தா கிளாஸ்லேயும் ஆளை காணோம். ஆனால் ஹீரோயின் மேம் கிட்ட கிளாஸ் ஃபண்டுக்காக டைம் கேட்டுட்டு இருப்பாங்க. உன் மூஞ்சில் எப்படி அடிபட்டுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே சொல்லாமல் தயங்கி தயங்கி நின்றுட்டே இருக்கவும் அவங்களே நீ கிளாஸுக்கு போன்னு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்குள்ளே கிளாஸில் இவங்க கத்தி எடுத்துகிட்டு அவங்க அப்பாவை குத்துறக்காக துரத்துனதை பற்றி பசங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான ஹீரோ எந்திரிச்சு போய் அவன் மண்டையிலேயே ஒரு தட்டு தட்டி ஏன்டா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போ ஹீரோயின் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்கள் அப்பா மேம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க பின்னாடியே ஓட ஹீரோவும் அவங்க பின்னாடியே போகிறாரு. அங்கே போனால் அவங்க அப்பா இங்கே பாருங்கள், கத்தியை வச்சு எப்படியெல்லாம் குத்திருக்குன்னு சொல்லிட்டு காயம்பட்ட இடத்த காட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணை உங்கள் ஸ்கூலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கு தான் அசிங்கம், அவளை இப்போவே ஸ்கூலை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்கப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா ஒரே தள்ளு அவங்கள. நைட்டு ஃபுல்லாக எங்கடி சுற்றிட்டு இருந்தேன், எவன் கூட போய் படுத்தேன்னு கேட்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து இவன் கூட தானான்னு சொல்லவும் வந்த கோவத்துக்கு பேசின வாயிலேயே ஒரு குத்து வைப்பான் பாருங்க. அவ்வளோதான், பாருங்க உங்கள் முன்னாடியே எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு. பிரின்சிபல் எங்கே, இதெல்லாம் ஒரு ஸ்கூலா, என்ன ஸ்கூல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட கத்திட்டே இருக்க அவங்களும் அவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. வெளியிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கிளாஸுக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா பிரின்சிபல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சார், அவன் எப்படி அடிக்கிறான்னு, இந்நேரம் ஒருத்தரும் அவனை பிடிக்காம இருந்தாங்க, என்னை அவன் கொன்றுப்பான். சொல்லப்போனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளோ இருக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்காம என்னோட பொண்ணோட படிப்புக்காக எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட காசே இல்லை போய் பார்க்க, ஆனால் இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே பிரின்சிபல் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த அமௌண்ட்டை கொடுக்க அப்படியே வாங்காத மாதிரி ஒரு ட்ராமாவை போடுறாரு. இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஒழுக்கமானவங்க தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இது என்னன்னு விசாரித்து ஒரு நல்ல முடிவை நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் உடம்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் அவரோட பேக்கெட்டில் வச்சு விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை மேம் கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கத்தும்போது அதுக்கு ஹீரோ நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லா தப்புமே அந்த ஆள் தான் பண்ணான், அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது உன்னை ஸ்கூலை விட்டு தூக்க போகிறாங்கன்னு சொன்னதும் இப்படி அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த ஸ்கூலை வந்து முடிவெடுக்குதுன்னா நான் இங்கே படிக்காமே இருந்துட்டு போகிறேன்னு சொல்ல எல்லாமே நீ எழுதுனது லவ் லெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு கோவம் வந்து நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, அதை நான் எழுதவே இல்லைன்னு கத்தி விடுறாரு. ஆக்சுவலி மேம் வந்து வேறு யாருமே கிடையாது, ஹீரோவோட சிஸ்டர், அதுவும் ஓன் சிஸ்டர்லாம் கிடையாது. 2 பேருமே ஆர்பனேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க, அப்படி தான் பழக்கமாயிருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயின் ஹெய்டாங்க வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் உன்னால் அவள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, இதுக்கு முன்னாடி நீ இருந்த ஸ்கூல்லேருந்து உன்னை ஏன் அனுப்புனாங்கன்னு, உனக்கு இங்கே சீட்டு கிடைக்க நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், ஆனால் நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோவும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல
கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்த ஹீரோ, இல்லை என்னை மன்னிச்சிரு, எல்லாம் தப்பும் என் மேலே தான், நடந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், ஸோ சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னை மட்டும் பண்ணுங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு மேம் கிட்ட சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போய் அவனோட பேக்கை எடுத்துகிட்டு அந்த கிளாஸை விட்டு வெளியே போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி வந்து, சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க, ஹீரோ மேலே உண்மையாலுமே எந்த தப்புமே இல்லை, அவன் ரொம்ப இன்னசென்ட்டு, சொல்லப்போனால் அவன் எனக்கு ஹெல்ப்பு தான் பண்ணான்னு சொன்னால் நீ இப்போ எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன்னு மேம் கேட்குறாங்க. நீங்கள் என் பேச்சை கேட்கலன்னா நான் போய் பிரின்சிபல் கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அதுக்கு மேம், ஸ்கூலோட ரூல்ஸை யார் மீறினாலும் அவங்க சஸ்பெண்ட் பண்ண தான் செய்வாங்க, அது நீயாக இருந்தாலும் சரி அவனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸ்கூல்லேருந்து கிளம்புன ஹீரோ அவங்களோட ஸ்பாட்டான மிஸ்டர் சாவோட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவருக்கு விஷயம்லாம் தெரிஞ்சு பயங்கர கடுப்பில் இவன் உள்ள காலை எடுத்து வைக்கவே கையில் இருந்த கப்பை தூக்கி மேலேயே வீசி, என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, உனக்கு இதெல்லாம் தேவையா, யார் யாரோ கத்தி எடுத்துகிட்டு போனால் நீ அவங்களுக்காக போய் சண்டை போடுவியான்னு சொல்லி கத்துறாரு. இல்லை ப்ரோ, அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவங்க அப்பா ஒரு பக்கம் கொடுமை பண்ணுறான், அவங்க அப்பா பண்ணதுக்காக ரவுடிங்க இவளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அதான் ப்ரோ எனக்கு மனசே கேட்கலன்னு சொல்ல, இந்த வேலையில் நம்மளால் யாருக்குமே நியாயத்தை வாங்கி தர முடியாதுன்னு தெரியும்ல, இந்த வேலைக்கு நீங்கள் சேர்ந்த முதல் நாளே நான் எல்லாத்தையுமே சொல்லி தானே நான் வேலைக்கு சேர்த்தேன், இப்போ என்னடா ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட இருங்க, இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இப்போவே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கத்தி விடுறாரு. அங்கே கட் பண்ண ஹீரோ ஹீரோயினை தேடி புக் ஸ்டோருக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கில்ட்டியாக இருக்குது, என்னால் தானே எல்லா பிரச்சனையும், நீ இப்படி கஷ்டப்படுறனா அதுக்கு முக்கியமான காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத, ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக இரு, இனிமேல் எதுக்காகவும் பயப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருக்க, ஹீரோயின் அவங்கக்கிட்ட இருந்த அமௌண்ட்டை எடுத்து, இந்த நீ கிளாஸ் ஃபண்டுக்காக எனக்காக கொடுத்தல, இப்போ நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. இப்போ நீ இதை வாங்கலைன்னா இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு அமௌண்ட்டை எடுத்து, இதை நீ வாங்கிக்கணும், ஏன்னா உங்கள் பாட்டியோட அமௌண்ட் இது, நாங்கள் எடுத்ததை நான் இப்போ திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, இப்போ நீ வாங்கி தானே ஆகணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் கொஞ்சம் நேரமே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லை யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் நீ வந்து எதுக்கும் கவலைப்படாமல் இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதாவது சொல்லாமல் சொல்கிறாரு, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னதான் ஹீரோ அந்த லெட்டரை எழுதலைனாலும் அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தான் அந்த கிழிஞ்சு போன லெட்டரை கூட டேப் போட்டு ஒட்ட வச்சு எடுத்து பத்திரமா வைக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பொண்ணுகிட்ட வீட்டை காலி பண்ண சொல்லி ஒரு 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அவங்களும், ஆல்ரெடி எங்கள் அப்பாவை காணாமல் நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்ல, ஆனாலும் இவனுங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து, ஏன் அவள் தான் சொல்லிகிட்டு இருக்கா அவங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு, நீங்கள் பாட்டுக்கு வந்து வயசு பொண்ணு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே இவனுங்க பயந்து ஓடிடுறானுங்க. ஹீரோவோட பொண்ணுக்கு கிடைச்ச லெட்டரை அந்த ப்ரெக்னென்ட் லேடிட்ட காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் கிடைச்ச அந்த கார்டையும் காட்டுறாங்க. 2மே பாருங்களேன் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ இருக்குது. இவ்வளோ நாளாக அப்பா லெட்டர் வரும்னு சொல்லிகிட்டே இருந்தார், ஆனால் அவர் சொன்ன மாதிரி இப்போவும் வந்துருச்சு, கண்டிப்பாக அப்போ இதில் ஏதோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்வாயின் டவுனை பற்றி மறுபடியும் போய் நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. 2004 தான் இது வந்து நேம் மாற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, அந்த ஊருக்கு போனால் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த மெய்வாயின் டவுனில் வந்து இறங்கிட்டு அங்கே ஒரு கேப் ஏறி அவர்கிட்ட வந்து இந்த ஊரை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அப்படியே வந்து ஹீரோயினை பற்றியும் கேட்குறாங்க. நீ கேட்குற இந்த பொண்ணு 20 வயசாக இருக்கும் போது தான் நான் பிறந்தேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஹீரோயினோட நேம் சொல்லி அவங்களோட அட்ரஸை செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டால், நீ யாருமான்னு கேட்குறாங்க. அவங்க என்னோட அத்தை தான், ஆனால் இப்போ ஒரு அர்ஜென்ட்டு, ஸோ கண்டிப்பாக எனக்கு அவங்க அட்ரஸ் வேணுங்கிறாங்க, ரூல்ஸ் எல்லாம் மீறி எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. கரெக்டாக இவங்க வெளியே போக அப்போ தான் ஹீரோயினோட பையன் வந்து உள்ளே வராங்க. அம்மாவை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஐடியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவரும் ஐடியா செக் பண்ணிட்டு, இந்த நேமா இவங்கள தேடி தானே ஒரு பொண்ணு இப்போ வந்தா, இப்போ தான் வெளியே போகணுன்னு சொன்னதும் இவரும் பின்னாடியே ஓடி போய் கீழே இருந்து அவங்கள பிடிச்சிட்றாங்க. பிடிச்சிட்டு, நீ எதுக்கு ஹெய்ட்டாங்க தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவங்க என்னோட ரிலேட்டிவ், அதனால் நான் தேடி வந்தேன் அப்படிங்கிறான். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டால், அவங்க எங்களோட ஊருக்காரங்க, நீயே இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் அவங்களோட பையன், இப்போ சொல்கிறிய அப்படிங்கிறாங்க. ஐயோ, இப்போ வேறு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் சும்மா தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி உளர்றாங்க.
ஸோ வளரவுமே அவனுக்கு டவுட் வந்து நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போலீஸ்கிட்டேயே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ தான் அந்த லெட்டரை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நான் இவங்க அம்மாவை தேடியே வந்தேன்னு சொல்லவும், ஆனால் அதெல்லாம் நம்பாத இவன் இல்லை இல்லை இவ பொய் சொல்கிறா, ஃபஸ்ட்டு இவ்வளோ நீங்கள் நல்லா விசாரிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து இல்லை உண்மையாலுமே வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் எந்திரிச்சு நான் எதுக்குடா பொய் சொல்ல போகிறேன், இப்போவாது நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் இவங்கிட்ட ஏப்பா உங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் யாராவது தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்கிறான். சரி ஃப்ரெண்டு யாராச்சும் அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லவும், நீ எப்போ தான் உங்கள் அம்மாவை லாஸ்ட்டாக பார்த்த அப்படின்னு கேட்டால் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு சொல்லவும், நீ எல்லாம் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசுவாள். அதுக்கு இவன் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல நான் எங்கள் அப்பா கூட அப்ராடில் இருந்தேன்னு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மா எப்படி தனியாக அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க, அதுவும் ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு, மேபி அவங்க ஏதாவது ஒரு டேஞ்சரில் கூட இருந்திருக்கலாம்லன்னு சொன்னால் அங்கே டேஞ்சருங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைப்பா, அதனால தான் நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க. அப்புறம் இவன் ஃபஸ்ட்டு இவங்க அப்பாவை கண்டுபிடிங்க, அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையுங்கிற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு கோவம் வந்துடுது. உங்கள் அம்மா காணாமல் போனால் அதை தேட சொல்லு, எங்கள் அப்பாவை ஏன் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவில் இருந்த ஆஃபீஸருக்கு ஐயோ 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமல் இல்லை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் உங்கள் பேரண்ட்ஸோட சீக்ரெட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் நல்லா தேடி பாருங்கள், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ ஹீரோவோட பொண்ணு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் செக் பண்ணணும்னு கேட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்துமே 2 பேருமே வாய் அடங்காமல் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி தானே இருந்திருப்பான், அந்த கதையை சொல்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு அந்த வீட்டில் ஒரு இடம் விடாமல் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கண்ணில் ஒன்று சிக்கியிருக்கும், ஐடென்டிக்கல் குக்கீஸ்னு ஒரு பாக்ஸு. இதே தான் ஹீரோவும் வச்சுருப்பாரு. அதை பார்த்தவங்க இதே பாக்ஸு எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனாலும் இவன் நம்பவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, அதை காட்டினாலுமே அவன் நம்பலை. யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நீ இதே வீட்டுக்கு வந்திருக்கலாம், நீ இதே ஃபோட்டோ கூட எடுத்துருக்கலாம், நான் எப்படி உன்னை நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பயங்கர கடுப்பான இவங்க இதே வீட்டில் நீ போய் தேடு, ஏதாவது ஒரு சின்ன நோட்டாவது சிக்கும், அதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக அந்த நோட்டுமே சிக்கிடுது. அப்போவும் மேட்ச் பண்ணி காட்டினா அவனுக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இதெல்லாமே இவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை கடத்தி வச்சுட்டு பணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு நான் கொடுத்துட்றேன், எனக்கு எங்கள் அம்மா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க. நானே எங்கள் அப்பாவை காணோன்னு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச இந்த லெட்டரை வச்சு இந்த ஊருக்கு உங்கள் அம்மாவை தேடி வந்திருக்கேன், இதெல்லாம் தெரியாமல் சும்மா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காம போ, நான் எவ்வளோ சொல்லி உனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நீயும் கிளம்பி எங்களோட ஊருக்கே வாங்குறாங்க. இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரின்றான். இப்போல இருந்து நீ எங்கே போனாலும் உன் கூட தான் நானும் வருவேன்னு சொல்லி 2 பேருமே ஆளே இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு டவுட்டு, இது ட்ரெயின் ஷாப்பு தானா, இங்கே ட்ரெயின் நிறுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வியாக கேட்டு இவங்கள டென்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே கட் பண்ணால் அப்படியே பாஸ்ட்டாக தான் காட்டுறாங்க. புக் ஸ்டோரில் வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வெளியில் இருக்கிற போர்டை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி போடுறதுக்கு நாங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ணுமான்னு கேட்டுட்டு போகிறா. ஆக்சுவலாக அப்போ தான் அவங்களுக்கு இவங்க போட்ட லெட்டரோட ஞாபகமே வருது. உடனே அதை போய் எடுத்து கிழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. மற்ற லெட்டர்லாம் இருக்குது, ஆனால் இவங்களோட லெட்டரை மட்டும் காணோம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஸ்டோரோட ஓனர் வராரு. இந்த மாதிரி லெட்டரை பார்த்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்டால் அதோட கீயே உங்ககிட்ட தான் இருக்குது, மற்ற யார் அதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நல்லா தேடி போகிற அங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபைனான்ஸ்காரை வந்து மிஸ்டர் சாவோட பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்குன்னா ஹீரோவும் அந்த ஹேர் கலர் பண்ண ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவங்க 2 பேருமே வந்து அவங்க கேங்கோட சண்டை போட்டிருக்காங்க. அதனால இவங்க வந்திருப்பான் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு. கரெக்டாக இவங்க 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே மிஸ்டர் சா போய் ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கடா அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட பசங்கக்கிட்ட போய் லைட்டாக அடிக்கிற மாதிரி செல்லமாக கன்னத்தில் ஒரு தட்டு தட்டிட்டு, இந்த மாதிரி என்னோட பசங்களுக்கு எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், இப்போ நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவர் கையாலேயே அடிக்க வைக்கணும்னு இப்படி சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேர்த்தையுமே மற்றவங்க அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடி வெளுத்தெடுக்கிறாரு.
அதுக்கப்புறமா கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே காலை எடுக்க முடியல. லேண்ட்லைன் ரிங் ஆகுது. அப்போ ஒருத்தன் தான் தள்ளியும் விட்டுறான். அப்போன்னு பார்த்து அங்கே ஹீரோனோட அப்பா வந்து பார்த்துருவாரு. ஓ, இப்போ நீ அவனுக்கு காலெல்லாம் பண்ணி பேசுறியா, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டியா, சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. மிஸ்டர் சா அந்த கேங் லீடர்கிட்ட போய் நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ அவங்கள விட்டுரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் ஒரு பெரிய கம்பி எடுத்துகிட்டு வந்து என் ஆளுங்களில் ஒருத்தனுக்கு கால் உடஞ்சிருக்கு, அதே மாதிரி இவனுங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு உடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அவர் இல்லை வேண்டாம்னு சொல்கிறாரு. உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு, உன்னால் பண்ண முடியலன்னா சொல்லி என் ஆளுங்களில் ஒருத்தன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும் இன்னொருத்தன் முன்னாடி வரான். இல்லை அடுத்தவனுங்களை அடிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே கையில் எடுத்துட்றாரு. சரி அடிக்கலான்னு பக்கத்தில் போகிறாரு, ஆனால் மனசு வரல. அதுக்கப்புறமா இல்லை இதுக்கு பதிலாக நான் வந்துட்டு உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், இவனுங்களை நீ விட்டுரு அப்படின்னு சொன்னதும் இந்த டீல் எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவங்க அப்பா அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி முட்டி போட சொல்கிறாரு. முட்டி போட சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பேசுகிறாருன்னா, அம்மா என்னால் முடியல, வேலைக்கே ஆகாத ஒருத்தியை கல்யாணம் பண்ணி அவள் என்னை விட்டு ஓடிட்டா, இவளை இவ்வளோ வருஷமாக நான் வளர்த்தேன், இப்போ அவளும் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டா, உனக்காக ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வாங்கி அப்படி இப்படின்னு அது ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால் இந்த இருக்கிற ஒரே ஒரு வீட்டை நான் விற்று அதில் வர அமௌண்ட்டை நான் கடன் கட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள போட்டு அடிக்கிறான். அதே மாதிரி ஹீரோ சைடு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அது நமக்குள்ளே மட்டும், இந்த சின்ன பசங்க அவனுங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க, நீ எதுவும் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி அந்த கேங் லீடர் சொல்லிட்டு போகிறத பார்த்தா முன்னாடி பார்த்தா ஒரு கேங்கே படையெடுத்து வந்துட்டுருக்கு, கையில் கட்டை கல்லெல்லாம் வச்சுட்டு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடப்பாவி இப்படி ஏமாத்திட்டியடான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனுங்களோட மேலே அடி விழாமல் அவர் வந்து தடுத்து படுத்துக்கிறாரு. இவனுங்களுக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் அவரோட மேலே விழுது. இப்படிப்பட்ட ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருந்தால் அவங்கள பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கேங்கில் ஒருத்தன் மேலே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அதுவும் பார்த்து பயங்கரமாக கத்துது. இவன் பக்கத்தில் போகிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் போனது அவளுக்காக இல்லை, அவள் பக்கத்தில் இருக்க அந்த முறுக்குக்காகன்னு. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே இருந்து அவங்களோட அம்மாவோட சாம்பலை காப்பாற்றும் போது பாட்டியோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இப்போ அதை எடுத்து வச்சு பயங்கரமாக கத்தி கத்தி அழுகிறாங்க. என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு அந்த ஏர் கலர் பண்ணவன் இருக்கல, அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டிகேப் பொண்ணு வந்து நடக்க முடியாமல் அவனை தூக்கி அப்படின்னு நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ, என்னால் இந்த நிலமையில கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்படுறா. இருந்தாலும் அவன் எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாயிரும், உனக்கு எதுவும் ஆகலை, நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஆறுதல் சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவை பார்க்கணுன்னு வந்து அவரோட கதவை போட்டு உடச்சிட்டு இருக்கேன். அப்போ மெதுவாக நொண்டி நொண்டி வந்த ஹீரோ, நான் இங்கே இருக்கேன், கதவையும் போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் உங்கள் ஸ்பாட்டுக்கு போனேன், அங்கே எல்லாமே உடஞ்சி கிடந்தது, இந்த கதவுல கூட பிளட் இருக்கு பாரு, அதனால தான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுமோன்னு பயந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி உனக்கு எப்படி அடிபட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஹீரோ சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு வந்து மருந்து போட்டு விடுறாங்க. அப்படி போட்டு விடும்போது ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கிறத அவர் பார்த்துறாரு. பார்த்துட்டு மறுபடியும் உங்கள் அப்பா உன்னை அடித்தாரான்னு கேட்டால் அதை விடு, நீ மறுபடியும் சண்டை போட்டியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆள் உன்னை எதுக்கு அடித்தான்னு இவர் கேட்டால் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு, தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது, பத்திரமா இருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து அந்த கேம்லிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினோட அப்பா அங்கே சந்தோஷமாக கேம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறமா அவர்கிட்ட இங்கே பாரு, நல்லா பார்த்துக்கோ, இதுக்கப்புறமா உன்னோட பொண்ணு மேலே நீ கை வச்சேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஸோ பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபைனான்ஸ் கேங்லேருந்து ஒரு 2 பேர் வந்து ஹீரோயினோட அப்பாவை மிரட்டி காசு வேணும்னு கேட்க அவரும் வீட்டுக்கு ஓடி வந்து ஒரு பேகை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது வீட்டுக்கு வெளியே ஹீரோவை பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயில்மெண்ட்டை கொடுத்து இதை கையில் போட்டுக்கோ, சாரி உண்மையாலுமே நான் வந்து நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், என்னால் வந்து நீ பண்ணனா காலை எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இப்படி இருக்காது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ சொல்லு,
உங்கள் அப்பா எதுக்கு ஒன்று அடித்தார், என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ஒரு லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போட்டேன். நடந்த பிரச்சனையில் நான் அதை அப்படியே எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து எடுத்து கிழிக்கணும்னு போய் பார்த்தா நான் போட்ட லெட்டர் மட்டும் காணோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் அதுதான் உனக்கு வேணால அப்புறம் என்ன விட்டுரு அப்படிங்கிறாங்க. இங்கே விஷயம் அது கிடையாது. நான் போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போட்டிருந்தேன்ல, அதை லாக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கீ என்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. உள்ளே போட்ட லெட்டர் எப்படி காணாமல் போகும்? இதில் ஏதோ இருக்குன்னு சொன்னால் சரி ஓகே, அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீ ஸ்கூலுக்கு போ, நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன். ஈவினிங் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவோட அக்கா அந்த மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மிஸ்டர் சாவோட பிளேஸுக்கு வராங்க. அங்கே எல்லாமே உடஞ்சி கிடக்கிறத தயங்கி தயங்கி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அவன் இங்கே இல்லை அப்படிங்கிறாரு. சரி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. மேபி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியலை, அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அதே இடத்துக்கு வராங்க. இந்த இடம் இப்படி நாசம் பண்ணிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் போட்டு வாங்க வச்சுருந்த காசு இப்போ போயிருச்சு. ஸோ எப்படியாச்சும் அதை நான் வந்துட்டு திருப்பி நம்ம சம்பாரிச்சிடலாம். இப்போதைக்கு எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நம்ம இப்போ உயிரோடு இருக்கமேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க, நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே வராதிங்க, எனக்கு மனசே சரியில்லை, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஹீரோயின் சேர்ந்து அந்த போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சும்மா ஒரு லெட்டரை உள்ளே போட்டுட்டு அதை யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் எடுக்கிற மாதிரி போகிறான், ஆனால் அப்படியே போயிடுறான். இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஒருத்தனும் எடுத்த பாடு இல்லை. இதை பார்த்து டயர்டான ஹீரோயினுக்கு தூக்கமே வந்துருச்சு. தூங்கி பக்கத்துல இருந்து ஹீரோ மேலேயே விழுந்துருவா. ஹீரோக்கு எழுப்பவும் மனசு வரல. உள்ளுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளையாக ஓடிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவளே எந்திரிச்சிருவா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இனி நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிளாஸ்க்குள்ளே போனால் அந்த போர்டில் வந்து ஒரு 2 பொம்மை கிஸ் பண்ணுற மாதிரியும் ஒன் சைடு வந்து ஹீரோ பேர், இன்னொரு சைடு ஹீரோயின் பேர் எழுதியிருக்கு. இது எல்லாமே பண்ணுறது ஹீரோ கிட்ட அடி வாங்கின அந்த குண்டன் தான். ஆனாலும் இவங்க அதெல்லாம் பார்த்து எதுவுமே ட்ரிக்கர் ஆகாமல் அவங்களோட இடத்துல போய் உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிளாஸில் ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அதை பார்த்துட்டு அவனுங்களை பிடிச்சி திட்டிட்டு அதை அழிச்சும் விட்டுறாங்க. அப்போவும் அவனுங்க சும்மா இல்லாமல் அந்த லெட்டரில் இருந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இவங்களை பேசி பேசி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் அந்த லெட்டர் அப்படியே தான் இருக்குது. யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு பன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இது சாப்பிட ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அதை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அந்த லெட்டர் மேலேயே தான் யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, யார் இப்படியெல்லாம் எழுதியிருப்பான், அதுவும் இவ்வளோ சின்சியராக ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி உருகியாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோ வந்து இதை நான் கண்டுபிடிச்சேன் அவன் சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. திரும்பவும் அதே பிளேஸில் போய் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பயங்கரமாக குளிருது. ஹீரோ அவரோட டெனிம் ஜாக்கெட்டை கழட்டி ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அவங்க உனக்கு குளிர்லையான்னு கேட்டால் இல்லை எனக்கெல்லாம் குளிரல, யூஸ்வலாக நான் இந்த டைம்லலாம் நல்லா பாக்ஸிங் போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நீ ஏன் உன்னோட ஓல்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன்னு கேட்டால் வேறு எதுக்கு, சண்டைனால தான். சொல்லப்போனால் நான் ஒரு வெல்ஃபேர் இன்ஸ்டியூட்டில் தான் வந்தேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மிஸ்டர் சா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. அப்பப்போ அவரோட பிஸ்னஸ்க்கு போவேன், அப்பப்போ சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி தெரில, யாரும் வந்து அந்த லெட்டரை எடுக்க போகிறதில்ல, பேசாமல் இதை கேன்சல் பண்ணிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகலாமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு, உன்னோட காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வா, அப்படியே வரும்போது மறக்காமல் ஹேர் கட் பண்ணிக்கோ, நல்ல பையனா நல்ல ஸ்டூடெண்ட்டாட்ட வா. அதுக்கு அவரும் கண்டிப்பாக நீ சொல்லிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேர்த்துக்கும் ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கேயே அந்த பாஸ்ட்டும் கட் ஆகுது. ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பையன் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் தான் அந்த லெட்டர் கிடச்சதா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த செக்யூரிட்டி ஆமாம் இதில் தான் கிடச்சிது, இவங்க அப்பா காணாமல் போன அன்னைக்கு கூட நான் தான் இருந்தேன், அன்னைக்கு நைட்டு அவர் பாட்டுக்கு வந்து அந்த லெட்டரை போட்டார், லெட்டரை போட்டதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிட்டாரு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதுக்கு மேலே ஒரு மியோ வந்து கத்த ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் திடீர்னு இந்த லெட்டர் வந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நடக்குமா, நீங்களாம் எந்த காலத்தில் இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க
இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்னும் நான் நம்புவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன். மறுபடியும் அதே பூனை அங்கே வந்து அந்த போஸ்ட் பாக்ஸில் உட்காருது. 3 பேத்துக்கும் பயங்கர ஷாக்கு. சேம் டைம் பாஸ்ட்லேயும் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அதே போஸ்ட் பாக்ஸ் மேலே அங்கேயும் பூனை உட்காருது. அங்கேயும் உட்காந்து மியா மியான்னு கத்திட்டு இருக்கு. இப்படியே இந்த 3rd and 4th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.